இப்போது சர்வோ மோட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சர்வோ மோட்டார்? சர்வோ மோட்டார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா புஷ் ஆர் ரொட்டேட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணலாம், இல்லை ரொட்டேட் பண்ணலாம் வித் அ கிரேட் ப்ரெசிஷன் அக்யூரேட்டாக. ஸோ சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை புஷ் ஆர் ரொட்டேட், ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் ஆர் புஷ் பண்ணலாம் அக்யூரேட்டாக. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம ரொட்டேட் பண்ணணும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன மோட்டார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் நம்ம அந்த மோட்டார் என்ன இதே மாதிரி இதில் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மோட்டார் தான் என்னது சர்வோ மோட்டார். ஸோ இந்த சர்வோ மோட்டார்னால் என்ன அப்படின்னா அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டமில் தான் அந்த மோட்டார் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னது சர்வோ மோட்டார். ஸோ சர்வோ மோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு கொடுத்துருக்குற அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல், அந்த வோல்டேஜை, கண்ட்ரோல் வோல்டேஜை அது என்ன பண்ணுன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு அப்ளை பண்ணும். ஸோ அப்போ தான் அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இது இதில் யூஸ் பண்ணுற மோட்டார் ஒரு சிம்பிள் மோட்டார் தான். இதில் யூஸ் பண்ணுற மெக்கானிசம் என்ன அப்படின்னா சர்வோ மெக்கானிசம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மோட்டார் டிசி பவர்ட் இல்லை டிசி பவர் யூஸ் பண்ணோம்னா அது டிசி சர்வோ மோட்டார். இப்போ ஏசி பவர் யூஸ் பண்ணோம்னா அது என்னது ஏசி சர்வோ மோட்டார். இந்த சர்வோ மோட்டார் மூலமா நம்மளுக்கு ஹை டார்க், ஹை எஃபிஷியன்சி அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரில், பொம்மை காரு, இல்லை ஹெலிகாப்டர்ஸ், பிளேன், ரொபாட்டிக் மிஷின்ஸ், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், இது எல்லாமே என்னது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த சர்வோ மோட்டாரை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த சர்வோ மோட்டாருங்கிறது என்னென்னா ஒரு க்ளோஸ் லூப் மெக்கானிசம். ஸோ ஒரு க்ளோஸ் லூப் மெக்கானிசம்னா இப்போ இது என்னென்னா இது மோட்டார், சர்வோ மோட்டார், இது என்கோடர். ஸோ இப்போ இந்த சர்வோ மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இதான் சர்வோ மோட்டார் இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே ஒரு இது இருக்கும், இதுதான் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு போகும். ஸோ ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், இன்னொரு சர்க்யூட் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் லூப்பாக இருக்கும். ஸோ இது என்னது இந்த சர்வோ மோட்டாருங்கிறது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது, சர்வோ மோட்டார் இருக்குது, என்கோடர் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம். இட் இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் கண்ட்ரோல் சர்க்யூட், ஷாஃப்ட், சர்வோ மோட்டார், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் என்கோடர். இது என்ன ஆகும் அப்படின்னா ஹை எஃபிஷியன்சியில் ரொட்டேட் பண்ணும். அது மூலமா நம்மளுக்கு கிரேட் ப்ரெசிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மோட்டார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் எதர் அனலாக் ஆர் டிஜிட்டல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ டிசி பவர்டாக இருந்தால் அது என்னது டிசி சர்வோ மோட்டார், ஏசி பவராக இருந்தால் அது ஏசி சர்வோ மோட்டார். ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்னா எதர் அனலாக் இல்லை டிஜிட்டல் மூலயமா. ஓகேவா? இந்த என்கோடர்ஸ், இந்த இதில் என்கோடர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த என்கோடர் என்ன பண்ணுன்னா சென்சார் மாதிரி ஆக்ட் பண்ணும். சென்சார் மாதிரி ஆக்ட் பண்ணி அது ஸ்பீடு, நல்ல ஹை ஸ்பீடும் ப்ரிசிஷன் ஃபீட்பேக்கும். ஸோ நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, இது ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டோட போய் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு போய் என்ன பண்ணும், ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணும். எது ப்ரொவைட் பண்ணணும்னா இந்த என்கோடர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த சர்வோ மோட்டாரை 3 மெயின் கிளாஸிஃபிகேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேஜரான 3 விஷயத்தை வச்சு. ஸோ என்ன எலக்ட்ரிக்கல் இது கொடுக்குறோம், ஏசி ஆர் டிசி அப்படிங்கிறத வச்சும், நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கம்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷ்டா இல்லை ப்ரெஷ்லெஸ்ஸா அப்படிங்கிறத வச்சும், நெக்ஸ்ட் த மோட்டார் ரொட்டேட்டிங் ஃபீல்டை வச்சு சின்க்ரனஸா இல்லை ஏசின்க்ரனஸா அப்படிங்கிறத வச்சும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசி சர்வோ மோட்டார். ஸோ இப்போ இது பாருங்கள், இதுதான் என்னது டிசி சர்வோ மோட்டார். ஸோ இந்த டிசி சர்வோ மோட்டாரில் உங்களுக்கு என்ன இருக்குது, கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்குது, அந்த மோட்டார் இருக்குது, கியர்ஸ் இருக்குது, இந்த அவுட்புட் ஸ்ப்ளின் இருக்குது, பொட்டென்ஷியோமீட்டர், அதை மெஷர் பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியோமீட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது இதான் இது சர்வோ மோட்டார். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த இது இருக்கு இல்லையா,
ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து என்னது டிசி சர்வோ மோட்டார். ஸோ இந்த டிசி சர்வோ மோட்டாரில் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பீடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஸோ இது ஸ்பீடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சப்ளை வோல்டேஜ் வித் கான்ஸ்டன்ட் லோட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பீடு வந்து எப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சப்ளை வோல்டேஜ் வித் கான்ஸ்டன்ட் வோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து என்னது ஆர்மெச்சூர் வைண்டிங். இது வந்து என்னது ஆர்மெச்சூர் வைண்டிங். இது வந்து என்னது ரோட்டார். இது வந்து என்னென்னா ஸ்டேட்டார். ஸோ இதுதான் என்னது ஸ்டேட்டார். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஃபீல்டு வைண்டிங். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஸோ இந்த இது என்ன அப்படின்னா, இந்த டிசி சர்வோ மோட்டார் இது என்னென்னா ஜென்ரலாக டிசி இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து 2 செப்பரேட் வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து எதுக்காகனா ஃபீல்டு வைண்டிங்காக. ஸோ ஒன்று வந்து என்னதுக்காக ஃபீல்டு வைண்டிங். இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இது வந்து ஃபீல்டு வைண்டிங், அது எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா ஸ்டேட்டாரில் வச்சுருப்போம். இன்னொன்று வந்து ஆர்மெச்சூர் வைண்டிங், அது எதில் இருக்கும் அப்படின்னா ரோட்டாரில். ஸோ இது வந்து ஸ்டேட்டாரில் இருக்கிறது வந்து என்ன வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங். ரோட்டாரில் இருக்கிறது என்ன வைண்டிங் ஆர்மெச்சூர் வைண்டிங். ஓகேவா? அது புரிஞ்சிச்சா? ஸ்டேட்டாரில் இருக்கிறது ஃபீல்டு வைண்டிங், ரோட்டாரில் இருக்கிறது ஆர்மெச்சூர் வைண்டிங். ஸோ இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் டிசி சர்வோ மோட்டார். ஸோ இந்த டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் டிசி சர்வோ மோட்டார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, இந்த ஆர்மெச்சூர் வந்து என்ன ஆகும் எனர்ஜைஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆர்மெச்சூர் எனர்ஜைஸ் ஆகிட்டு எது மூலிமா எனர்ஜைஸ் ஆகும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபைடு எரர் சிக்னல் மூலிமா எனர்ஜைஸ் ஆகிட்டு, அதாவது அதுக்கு கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜ் மூலிமா அது எனர்ஜைஸ் ஆகும். அந்த ஃபீல்டு வந்து சப்ளை பண்ணி எதுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு கரண்ட் சோர்ஸை கொடுக்கும். இந்த ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷன் எதை வச்சு டிசி சர்வோ மோட்டரோட ஸ்பீட் என்ன அப்படின்னா எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா ஆர்மெச்சூர் வோல்டேஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இது ரிவர்ஸ் ஆஃப் த ஆர்மெச்சூர் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா இதோட டைரக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்மெச்சூர் கரண்ட்டு எப்போதும் வர மாதிரி வந்ததுன்னா ப்ரொபோஷனல் டு ஆர்மெச்சூர் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் டைரக்ஷனில் இருக்கும். அதே ரிவர்ஸ் ஆர்மெச்சூர் கரண்ட்டாக இருந்ததுன்னா ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன். ஸோ எந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். இந்த மாதிரி மோட்டார் எங்கே இது அதோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் எப்படி பண்ணலான்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஓகேவா? இதுதான் என்னென்னா டிசி சர்வோ மோட்டார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏசி சர்வோ மோட்டார். ஸோ இப்போ ஏசி சர்வோ மோட்டார் பார்த்துட்டிங்களா, இதுதான் வந்து இதோட வந்து டயக்ராம். ஸோ இந்த ஏசி சர்வோ மோட்டார் என்ன அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சிமிலர் டு எதுமாரி அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் மோட்டார் தான். இந்த மோட்டாரில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது 2 ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்குது. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. ஸோ இப்போ இது பாருங்கள், இது வந்து என்ன இதில் இருக்குது டிகிரியில் இருக்குது 90 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மோட்டாருக்கு வந்து 2 ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கும் அட் அ ஸ்பேஸ் ஆஃப் 90 டிகிரி. ஒன்று எப்படி இருக்கும்னா 90 டிகிரியில் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ரெஃபரன்ஸ் ஃபேஸ், இன்னொன்று வந்து என்னதுன்னா கண்ட்ரோல் ஃபேஸ். ஸோ இந்த ரோட்டார் வந்து இந்த ரோட்டார் வந்து என்ன டைப் அப்படின்னா ஸ்குரில் கேஜ் டைப்பு. இந்த ரெஃபரன்ஸ் ஃபேஸ் வைண்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு சீரீஸாக இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டருக்கு சீரீஸாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதில் பாருங்கள், இது வந்து என்னது இதுக்கு எதுக்கு சீரீஸாக இருக்கும் அப்படின்னா இப்போ இதுதான் ரெஃபரன்ஸ் ஃபேஸ்னு வச்சுப்போம். இந்த ரெஃபரன்ஸ் ஃபேஸ் எதுக்கு சீரீஸாக இருக்குது கெப்பாசிட்டர். பேரலல்னால் என்னது இதுதான் வந்து என்னது பேரலல். ஸோ இது வந்து என்னது சீரீஸ், இது வந்து என்னது சீரீஸ். ஸோ இது வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஃபேஸ் வந்து எதுக்கு சீரீஸாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கு சீரீஸாக இருக்கும். இது எதோட இந்த கெப்பாசிட்டர் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த கெப்பாசிட்டர் எதோட கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து சப்ளை. ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளையோட இது கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப்டர் ஆம்ப்ளிஃபிகேஷன் இந்த ஏசி இந்த கண்ட்ரோல் ஃபேஸ் வைண்டிங் இருக்கு இல்லையா, இது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா ரோட்டார்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் ஃபேஸ் வைண்டிங் சப்ளைட் ஃப்ரம் த ரோட்டார். ஸோ கண்ட்ரோல் ஃபேஸ் வைண்டிங் எதுலேருந்து சப்ளை ஆகுது ரோட்டார்லேருந்து, ரோட்டார் ஆஃப் த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து. ஸோ ரோட்டார் ஆஃப் த கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் உனக்கு என்ன கிடைக்குது கண்ட்ரோல் ஃபேஸ் வைண்டிங் வந்து
கிடைக்குது. ஓகேவா? த ஸ்பீட் ஆஃப் த ஏசி சர்வோ மோட்டார் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் அந்த கண்ட்ரோல் ஃபேஸ் வைண்டிங்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகும். இப்போ வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து ஃபேஸ் வித் ரெஃபரன்ஸ் வோல்டேஜோட இருக்குது அப்படின்னா, இப்போ என்னது இந்த கண்ட்ரோல் ஃபேஸும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் ஒரு ஃபேஸில் இருக்குது அப்படின்னா, அந்த ஏசி சர்வோ மோட்டார் என்ன டைரக்ஷனில் ரன் பண்ணும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரன் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான கண்ட்ரோல் ஃபேஸ் வந்து 180 டிகிரி வந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஏசி மோட்டாரோட அட்வான்டேஜ் என்னென்னா லோ காஸ்ட், அப்புறம் சிம்பிளாக இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பவர் ரெக்குவயர்மெண்ட்டு ஸ்பீடாகவும் கம்மியாகவும் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இந்த ஏசி சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணலாம். மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ் இந்த இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஏசி சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணலாம். ஓகேவாம்மா? இப்போ சர்வோ மோட்டார்னால் என்னென்னு புரியுதா? தேங்க்யூ.